மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியான ஒரு புகைப்படம் பார்த்தேன். நடிகர் கிங்காங் தன்னுடைய மகளுக்கு திருமணம் சொல்லி நிறைய பேருக்கு பத்திரிகைகள் வைத்து கொண்டிருக்கிறாரு. நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் வைக்கிறப்ப நானே உனக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தரேன் அப்படிலாம் சொன்னார். அவருக்கு அடுத்த படம் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் சொன்னார். அந்த உண்மையிலேயே அந்த தன்னம்பிக்கை தான் டிஆர். அதுல என்ன விஜய் சேதுபதிக்கு அவர் வைக்கிறப்ப விஜய் சேதுபதி வந்து மண்டிட்டு அவருடைய உயரத்துக்கு வந்து அந்த திருமண அழைப்பதில் வாங்கிட்டது அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பேசப்பட்டது. அது ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று என்னன்னா வந்து அவருடைய உயரம் குள்ளம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி காட்டுகிறாரா அப்படிங்கிற ஒரு வகையான விவாதம் ஒரு பக்கம் போச்சு. இன்னொன்று என்னன்னா வந்து நான் உன்னுடைய அளவுக்கு வருகிறேன், உன்னுடைய வழியை நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த வாக்கின் அதர் சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தோடைய வழிகளை அடுத்தோடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அப்படியான ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி செய்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டுகளுமே ஒரு பக்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். விஜய் சேதுபதியை பொறுத்தவரை உண்மையிலே வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு மனிதாபிமானம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து உள்ளதை எதையுமே மறைக்காம ரொம்ப வெளிப்படையாக பண்ணக்கூடிய ஒருவர். உண்மையிலேயே அந்த புகைப்படங்கிறது நிகழ்ச்சி அடையக்கூடிய ஒரு புகைப்படமா தான் இருந்தது. விஜய் சேதுபதியை பற்றி ஒரு செய்தி சொல்லும்போது அவர் பையனை பற்றியும் அதே மாதிரி ஒரு செய்திகள் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. அவர் வந்து ஹீரோவா அறிமுகமாகறாரு ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல. அதுக்கான அந்த பிரஸ் மீட்டு ப்ரொமோஷன்கள்லாம் அவரோட ரெண்டாவது படம். ஏற்கனவே சிந்து பாத்துங்கிற படத்துல அவரோட அப்பாவோடய நடிச்சாரு. இப்போ தனியா ஹீரோவா நடிக்கிறாரு. அதுல எல்லாம் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி பிரஸ் மீட்டுன்னு சொல்லி கொஞ்சம் அடக்கம் இல்லாமல் கொஞ்சம் நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு அவரை பத்தின ட்ரோல்களா மாறி இருக்காரு. மாறி இந்த பையனுக்கு இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்ட்டு. பட் அவர் இன்டென்ஷனோட செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்பலாம் நம்ம. கண்டிப்பா அது தொடக்க கால சிம்புவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சிம்புவே இப்போ ஒரு மாதிரி அடங்கி விட்டார். அப்படியான ஒரு கூடுதலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டார், ஓவர் ஆட்டிடியூட் காட்டாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கிறது. சில பேர் பாடி லாங்குவேஜ் வச்செல்லாம் கூட விமர்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இயல்பாகவே அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கும். அதை வச்சு மட்டுமே நம்ம முடிவுக்கும் வந்துவிட முடியாது. பார்ப்போம். அவரும் என்னதான் இருந்தாலும் ஒரு இளம் நடிகருங்கிறனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சதீஸ்வரர், நான் உங்கள் சுகநாதிவாக, நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு பரபரப்பு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூடியது அப்படிங்கிறது. அவங்க கட்சிக்குனே வந்து ஒரு கொள்கை பாடல் உறுதிமொழி இதெல்லாம் வச்சுட்டு எடுத்தாங்க. அதே மாதிரி ரொம்ப வித்தியாசமாக ஒரு 20 தீர்மானங்களை வந்து ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஒவ்வொருத்தரை பார்த்து அது கடைசியில் கிளைமேக்ஸ் மாதிரி வந்து பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவங்கெல்லாம் பேசி கடைசியில் வந்து விஜயே வந்து இறுதியாக வந்து 20வது தீர்மானத்தை அவர் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா மாதிரியே வந்து அந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டிருந்தார்கள். அதில் என்னன்னா வந்து உண்மையிலேயே வந்து பொதுவாக வந்து ஒரு கட்சி அப்படின்னா வந்து நிறைய பயிற்சிகள் கொடுப்பது வழக்கம். கருத்தியல் ரீதியிலான பயிற்சி பற்றைகள், அது சமூக வலைத்தள பயிற்சி. இதெல்லாம் முதல்ல வந்து அந்த இதில் கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒழுங்காக பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தீர்மானத்தை படித்த ஒருத்தர் கூட அதை வந்து உருப்படியாகவே படிக்கவே இல்லை. விஜயை தவிர விஜய் ஓரளவுக்கு ஸ்கிரிப்டடாக மனப்பாடம் பண்ணி அது கரெக்டாக அவர் பேசிட்டாரு. ஆனால் மற்ற எல்லாருமே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்க. ராஜ்மோகனே என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் வழக்கமாக அந்த பட்டிமன்ற பாணியிலேயே பேசுவார். சோபா வந்திருக்காங்க, விஜயோட அம்மா. உடனே அவர் சொல்றார் வந்து பாருங்கள் வந்து அரபி மொழியை இசைமொழி என்று சொல்வார்கள், அதே மாதிரி சமஸ்கிருதத்தை இந்தியை வந்து பொதுமொழின்னு சொல்லி வடக்கில் இருக்கவங்களே சொல்றாங்க, ஆனால் நம்ம மட்டும் தான் தமிழை தாய்மொழின்னு சொல்றோம், இந்த அம்மாவே வந்திருக்காங்களே அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே தாய்மொழின்னு தான் சொல்லுவாங்க. மதர் டங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தாய்மொழின்னு தான் சொல்லுவாங்க. தமிழர்கள் மட்டும்தான் தமிழை தாய்மொழின்னு சொல்றாங்களா அந்த இடத்துல. அதனால அவருமே கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் உடம்புக்காக அதுங்கிற மாதிரி தான் ராஜ்மோகனுமே நடந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனெல்லாம் பார்த்தோம்னா வந்து அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியாம நிறைய விஷயங்கள் பேசுறா. அப்படி உதாரணத்துக்கு இந்த லாக்அப் மரணம், அந்த அஜித்குமார் அவர் இறந்து விட்டார், அதை பத்தி பேசுறப்ப அவர் என்ன உங்களுடைய டாஸ்மார்க்களை வந்து மது குடித்தவரா, அவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியவரா, தெய்வத்திற்கு வந்து செயல் புரியணும்னு சொல்வதற்காக அறநிலையத்துறையில வந்து வேலைக்கு சேர்ந்தார் அப்படி என்ன வாய்க்கு வந்து பேசியிருக்காரு. அவர் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து அவர் வந்து ஒரு போலீஸினுடைய வன்முறையினால உயிரிழந்திருக்கிறார். பிரச்சனை அதுதான். அதை மையப்படுத்தி பேசாம, அதாவது ஸ்டாலினை திட்ட வேண்டும் என்பதற்காக சம்பந்தமா டாஸ்மார்க்லாம் இதில் இழுத்துட்டு வந்து என்னென்னமோ பேசினார். வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முதல் மாநாட்டில் அவர் பேசுனதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல சினிமா மாதிரியே பேசியிருந்தாரு, இப்போ கொஞ்சம் தெரியாத மாதிரியாக பேசியிருக்கார். ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாவற்றையுமே நான் கவனிக்கிறப்ப ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்னன்னா, பெரும்பாலும் வந்து திமுக அரசு விமர்சிக்கக்கூடிய தீர்மானங்கள் தான். 1-2 தீர்மானங்கள் வந்து மத்திய அரசை கண்டிக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய தீர்மானங்கள் இருந்தது. ஆனால் திமுக அரசு விமர்சிக்கிற இடத்துலலாம் கபட வேடதார திமுக அரசு, விளம்பர மாடல் திமுக அரசு அப்படின்னு அப்படி பயங்கரமா டேனிங்கா போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் டோன் எடுத்துட்டு பாஜக அரசை பேசினாங்க. கடைசியா விஜய் பேசுறப்ப வந்து நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை
அப்படின்னாரு. அப்புறம் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்தார். எனக்கு தெரிஞ்ச பரந்தூர் விமான நிலைய இஷ்யூ அப்படிங்கிறதே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனையை அவர் மாற்றி விடலாம், அதிலேயே வெற்றி பெறலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த வியூகம் எடுபடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. பாஜகவோடு யார் கூட்டணி வைத்தாலும், திமுக வைத்தாலும் அதிமுக வைத்தாலும் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது கட்சியை முந்தானத்தான் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி முதல் தேர்தலை சந்திக்க போறாரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு 58 தேர்தல் வந்துட்டு போயிருச்சு. ஒரு தேர்தல் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. இது 75 வருஷம் ஆன கட்சி. அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு கட்சி அதிமுக. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில முந்தானத்தை ஆரம்பிச்சு நாங்கள் மட்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தம் என்னன்னா அவன் எடுக்கிற முடிவே நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி இவர் ஒட்டுமொத்தமா திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்வைக்க போகிறாருங்கிறப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் இது ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை கண்டமேனிக்கு சிதறடிப்பதில் பங்கு போடுவதில் இரண்டு கூட்டணியுமே இது கூட்டணியா என்னன்னு தெரியல. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்க ஒரே ஒருத்தர் ஒரு முஸ்லீம் லீக் அமைப்பை சேர்ந்தவர். அவர் தொலைக்காட்சி வாதத்தில் மட்டும் இருக்காரு. அவருக்கு உண்மையிலே கட்சின்னு இருக்கா, அந்த கட்சியில் ஆட்கள் இருக்காங்களா என்னங்கிறது நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான தகவல் எதுவுமே இல்லை. அதிமுக பாஜக ஒரு பக்கம், இந்த பக்கம் தாவேகா, அடுத்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, எல்லாமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மட்டுமே இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது சிதறடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தாவேகா செயற்குழு நிரூபிக்கிறது. அதுல முதல்ல அந்த செயற்குழுக்கு நான் பர்சனலா கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுல சிஎம் வேட்பாளரா விஜய் அறிவிச்சாங்க. அது தமிழ்நாடு மக்கள் சார்பாக சிஎம் வேட்பாளரா அவரை முன்மொழிகிறோம், அறிவிக்கிறோம்னாங்க. நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். மோடி அரசு சொல்ற எல்லாம் காடுமேட்டா இருக்கு. நான் அவர் முதலமைச்சர் வேட்பாளரா வரணும்லாம் விரும்பல. நான் லியோ 2 அவர் படம் நடிச்சாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தாவேகா சார்பா நீங்க சிஎம் வேட்பாளர் ஆக்கிக்கோங்க, இல்ல முதலமைச்சராகவே ஆக்கி ஒரு தனி ராஜாவை கூட நடத்திக்கலாம். அப்படி ஒரு தீர்மானம் இருந்துச்சு. அப்புறம் மொத்தமா டெலிகாஸ்ட் பண்ணது தீர்மானங்களை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ன பேசினாரு என்னன்னு தெரியல. நீங்க இந்த பரந்தூர் விமான நிலையம் பத்தின தீர்மானம் மாதிரியே போடப்பட்ட பல தீர்மானங்களையும் இதுதான். அந்த திருவண்ணாமலையில சிப்காட்டை கொண்டு வரீங்க, விவசாய நிலத்தை அழிச்சு, அங்க திண்டிவனத்துல ஒரு பார்க் கட்டிட்டு போடுவீங்க, திருச்சியில இந்த பில்டிங் ஒன்று வருது, அப்படி இப்படியான உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் வச்சுதான் ஒட்டுமொத்த தீர்மானமாவே அதுல போட்டிருக்காங்க. அதுவும் பரந்தூர் அவரு நேரடியா போய் அங்க பண்ணிட்டு வந்தாரு. இப்ப ஏதோ சிஎம்க்கு லெட்டர் எழுதுனேன்ட்டு அதுல ஒண்ணு சொல்றாரு. சொல்லிட்டு தீர்மானம் முடிஞ்சோடனே இப்ப அறிக்கையும் ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. நான் பரந்தூர் மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு சிஎம் தலைமைச் செயலகத்துக்கே போவேன் அப்படின்ட்டுலாம் சொல்றாரு அவரு. ஸோ இப்ப இது பிகினிங்ல இருந்து இந்த பரந்தூருங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுல இருந்தே இது 50-50. என்னன்னா தமிழ்நாடு அரசுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுக்கிற பணி தான் தமிழ்நாடு அரசோடது. ஒட்டுமொத்தமா அந்த துறை ஒன்றிய அரசோட துறை. ஒன்றிய அரசு தான் அதை அங்க விமான நிலையத்தை கட்டப்போகுது, அது நிர்வகிக்க போகுது, எல்லாமே பண்ண போகுது. ஆனா இவர் முழுக்க அதை வழக்கம் போல அதை ஒட்டுமொத்தமா கொண்டு திமுக அரசு மேல, தமிழ்நாடு அரசு மேல கட்டி ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொன்னு என்னன்னாக்க அதே நேரத்தில் அவரே ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிறாரு. நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிறாரு. சோ அப்ப அதுக்கான தீர்வையும் அவரே சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பிரச்சனையா அவர் கருதுறாரு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இனிமேலும் பேசுவேன் அப்படின்ற போது ஒரு விமான நிலையம் ஒரு இடத்துல சென்னை மாதிரியான சிட்டியில வருது அப்படின்னாக்க ஒரு 100 ஏக்கர் நிலம் அப்ராக்சிமேட்டா அப்படியான பல்கான நிலம் இருந்தாதான் விமான நிலையம்னு ஒன்று வர முடியும். ஸோ எங்க போய் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்க போய் இப்படி பல்கான லேண்டுன்னு சொல்லி நம்ம போய் எங்க எடுத்தாலும் அங்கே ஏதோ ஒரு பகுதியில் விவசாயம் நிலங்கள் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தா கோடம்பாக்கத்துலலாம் விவசாயம் பண்ணப்பட்ட நிலங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ கோடம்பாக்கத்தில் விவசாயத்துக்கும் அதுக்கு நான் வாங்கி இருக்க வீடுங்க பழைய தாய்ப்பத்திரத்தை பார்த்தா அது வயல்னு தான் இருக்கு. ஸோ அப்படியான இதுதான் வளர்ச்சிகள் வரும். அப்படி வரும்போது குறைந்தபட்சமா இங்க பண்ணோம்னாக்க குறைந்தபட்ச பாதிப்பு. இப்போ நிறைய ஸ்கீம்ஸான வேற கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ ரோடு போடுறதுக்காக மரங்களை வெட்டுறீங்கன்னா எத்தனை மரங்களை வெட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் மரங்களா நீங்க நட்டுக்கணும் அப்படின்ட்டுலாம் கோர்ட் ஆர்டரே இருக்கு. ஐபிஎல்லாம் கூட டாட் பால் போட்டா நீங்க மரம் நடணும் அப்படின்ட்டுலாம் வந்துட்டாங்க. ஸோ ஒரு பிரச்சனையை குறைவாக்குறது. பேசிக்காவே பரந்தூர் விமான நிலையம் வருது, அங்க இருக்க வீடுகள்லாம் போகுது, அவங்களுக்கு இழப்பீடுனாக்க நார்மலா அவங்களுக்கு அந்த லேண்ட் எவ்வளவு ரேட்டோ அதை டபுள் ட்ரிபிள் ஆக்கி இழப்பீடுங்கிற பேர்ல அதையும் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துதான் ஒரு வளர்ச்சி திட்டம்ங்கிறது வரணும். ஆனா இவர் ஒட்டுமொத்தமா இந்த பட்டியல் எல்லாத்தையும் பரந்தூர் விமானத்தில் ஆரம்பிச்சு சிப்காட் வரக்கூடாது, அதை கூட இது வரக்கூடாதுனாக்கா இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத விஜய் முன்மொழியணும். இவர் சொல்ற மாதிரி எந்த இடமுமே இல்லை, நாங்க பியூரா வெறும் காலிலேண்ட்ல தான் ஏர்போர்ட் கட்டணும்னா இப்படி சகாரா பாலைவனம், இந்த துபாய் பாலைவனங்கள்ல தான் கட்டணும். அங்க அதுதான் நேரடி வழியா இருக்கும். அதனால பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு வழக்கம் போல தீர்வை நோக்கி விஜய் நகரணும், அதுக்கான விஷயங்களை முன்வைக்கணும் அப்படிங்கறதான் பேசிக் அரசியல். அது போக அந்த தாவேகா மாநாட்டில் ஆகஸ்ட்ல 2வது மாநில மாநாடு,
செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் விஜயனுடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு வழியா ஜனநாயகம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டே போல இருக்கு. அதனால இந்த மாதிரியான பரந்தூர் மக்களை கூட்டிட்டு போறது, மாநாடு, சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி தயாராகிவிட்டார். பார்ப்போம் விஜயனுடைய இந்த அரசியல் வேகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எடப்பாடி அவர் ஜூலை 4 இருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டை மீட்போமா, மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது இந்த அடகு வச்ச ரசீதை கொண்டு போய் கொடுத்து மீட்டே ஆவேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. பஸ்ஸிலேயே பயணம் போறாராம். இப்போ வந்து பஸ்ஸிலேயே பயணம் பண்ணி கட்சிக்காரர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு கட்சிக்காரர்கள் வீட்டிலேயே தங்கி அப்படி வந்து மக்களோட மக்களாக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறார். பஸ்ஸுனா ஒட்டையா பஸ்ன்னு போட்டாங்க, அண்ணாமலை மாதிரியான ஒரு செட்டப் பஸ் இருக்குமோ அப்படியான பஸ் தான் ஏற்பாடாகும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா ஊர்ந்தே வர முடியாது தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறனால அவர் பஸ்ல பயணத்தை தொடங்குகிறார். இப்ப வந்து நயினா நாகேந்திரன் வந்து பாஜக தொண்டர்களும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த கவுண்டமணி சொன்னார்ல, இவர் பெரிய அமெரிக்க அதிபர், பெரிய ஆப்பிரிக்க அதிபர், ரெண்டே ஒரே கூட்டில் தான் இருக்கீங்க. இவர் வந்து அவரை கூப்பிடுகிறார், அவர் வந்து இவரை கூப்பிடுகிறார். ஆக மொத்தம் இதுல இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரிவாகிறதுன்னு சொன்னா, தாவேகா செயற்குழுவுக்கு பிறகு விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர தயாராக இல்லை, அதிமுகவும் பாஜக கூட்டணி விட்டு வெளியேற தயாராக இல்லை அப்படிங்கிறது புரிந்துவிட்டது. ஆக மொத்தம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, ஆக மொத்தம் 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. பார்ப்போம். ஒவ்வொரு சுற்றுப்பயணமும் வந்து எல்லாருமே இப்ப ஏற்கனவே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு வீடாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு கிளம்பிட்டாரு. ஏடிஎம்கே வந்து எடப்பாடி பழனிசாமி கிளம்பி விட்டார். அதனால என்னன்னா அந்த பஸ்ல கிளம்புறாரே தவிர அந்த பஸ்ல எத்தனை பேர்த்தை ஏத்திக்குவாங்க, எவ்வளவு பேர் ஃபுட்பால்ல தூங்குவாங்க, ஓபிஎஸ் எல்லாம் ஃபுட்பால்ல தூங்கிட்டே வருவாரா? ஏன்னா ஜெயலலிதா காலகட்டத்திலாம் வந்து மூத்த அமைச்சர்களாக வந்து எஸ்டி சோமசுந்தரம் எல்லாம் வந்து ஃபுட்பால்ல தூங்கிய வரலாறுகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து என்ன இருக்குது, அல்ல அந்த டைனையும் தொட்டு கும்பிடுவாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற பல வரலாற்று கேள்விகள் நம்ம முன்னால இருக்கிறது. பாப்போம் வரலாறு என்ன பதில். எல்லாரும் அறிவிச்சிட்டாங்க இப்ப மாதிரி மக்கள் சந்திப்ப. ஜி.கே. வாசன் எப்ப அறிவிப்பாருங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அது மிகப்பெரிய பயணம். ஏன்னா வந்து வேற யாரும் வரமாட்டாங்க. அவரே வந்து அவங்க வீட்டு காலிங் பில்ல அமுகிட்டு அவரே உள்ள போயிட்டு கதை திறந்து பார்த்துக்குவாரு. அவ்வளவுதான் அவங்க கட்சியோட நிலைமை. தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிறது இப்ப வேற ஒரு திசைக்கு நகர்ந்திருக்கு பத்தி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து அந்த அஜித்குமார் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அஜித்குமார் அவரை பற்றிய விஷயங்கள், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில வந்து நிறைய அதிர்ச்சி ஊற்றக்கூடிய சம்பவங்கள் இருந்திருக்குது. சிகரெட்ல எல்லாம் சூடு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறி வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற, அதாவது போற போக்குல அடிச்சாங்க அவர் இறந்துட்டாருங்கிறது இல்லாம மிக கடுமையான வன்முறை அவர் மீது நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்குமான ஆதாரங்களுமே வந்து இந்த பிரேத பிரச்சனை அறிக்கை மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம்னா அந்த நிகிதா அவங்கள பத்தி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து அது வந்து குட்பேடர்கள் அஜித்துக்கு வரக்கூடிய அத்தனை குற்றச்சம்பவங்களும் வந்து அவங்க மேல இருக்குது. திருமண மோசடி, வேலை வாங்கி தருகிறேன் மோசடி, திண்டுக்கல் பக்கம் வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு கல்லூரியில் வேலை பார்த்து அங்க வந்து தாவரவியல் ஹெச்ஓடியாக இருந்து அங்க வந்து மாணவிகள்லாம் புகார் செய்து அவர்களை வேற கல்லூரிக்கு மாத்தணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருக்கிற அத்தனை கேஸுமே அவங்க மேல இருக்கிறது. அவங்க அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, முருகபக்தர் மாநாட்டம் இருக்காங்க, அண்ணாமலை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு கடையில் உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கெங்க காணும் நிகிதா. யூடியூபை திறந்தோம்னா வந்து நிகிதா யார், பகீர் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 யூடியூப் தெரியுது. யாருமா அந்த நிகிதா? அதான் நம்ம 2 நாளா பேசிக்கிட்டு இருந்தோம். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை வச்சு பயங்கரமான ஆளுங்கட்சியை வந்து கார்னர் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா வந்து அண்ணாமலை ஆஃப் மோட்லயே இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவருக்கு இன்னும் இப்போ வரைக்கும் வெளியில வரல, இது சம்பந்தமா எதுவும் பேசவே இல்லை. இப்போ வந்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த நிகிதா யாருங்கிற பஞ்சாயத்து ரெண்டும் வந்து ஒரே இடத்துல இணையுது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இணையம் முழுக்க வருது. அதே அவர் நிகிதா கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து பாஜகவை சேர்ந்தவர், பாஜக ஆதரவாளர்ன்ட்டு அவரோட ஃபேஸ்புக்ல எல்லாம் எடுத்தா அண்ணாமலை எல்லாம் வந்து ரொம்ப புகழ்ந்துலாம் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து விசாரிக்கணும் இவங்களுக்கு யாரெல்லாம் பாஜகவோட தொடர்பு இருந்துச்சு, இதன் மூலியமா தான் இந்த பவரை வச்சுக்கிட்டு தான், இந்த பேக் போனா இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள்லாம் ஏறுது. அது வழக்கமா அந்த பாஜக ஆட்கள், இந்து முன்னணி ஆட்கள் இவங்க தான் வந்து பல மோசடிகள்லாம் அங்கங்க செஞ்சு எல்லாம் மாட்டுவாங்க. இந்த அம்மா வந்து இந்து முன்னணியை சேர்ந்தவரையே போய் திருமணம் செய்யறேன்ட்டு ஏமாத்திருக்கு. அவர் வந்து ரொம்ப புலம்புறாரு. வந்து ஆளை பாக்குறதுக்கே வந்து நல்லா ஆளு ஜெயிஜாண்டிக்கா அவர் 10 பேரை ஏமாத்துற மாதிரி இருக்காரு. ஆனா வந்து அவங்க குடும்பமே ஃப்ராடு சார். மொத்தம் குடும்பத்துல ஒரு 15 பேர் இருப்பாங்க. அவர் அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருக்காரு, அவங்க குடும்பம் தானே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. சோ இது நிகிதா யார்
அப்படிங்கிறத அண்ணாமலைக்கும் அவருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத காவல்துறை விசாரிக்கணும். ஈரோடில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொலைங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு மனத்தை வந்து அதிர வைத்தது, பதற வைத்தது என்றே சொல்லலாம். ஈரோடில் ஒரு +2 மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆதித்யா என்கிற ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். வீட்டில் வந்து வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு காணோம். அப்புறம் தேடி பார்த்திருக்காரு. அவர் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் வேற ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். விசாரிச்சு பார்த்தோம்னா அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய +2 மாணவர்களை வந்து கொலை செய்திருக்கிறார்கள். தங்கள் வகுப்பை சேர்ந்த பெண்களோடு அவர் பேசக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே எச்சரித்ததாகவும் அதை மீறி அவர் பேசியதன் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையுமே பார்க்கிறோம். உண்மையிலே இது வந்து ரொம்ப யோசிக்க வைக்கிறது. ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து 10 பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கொலை வரைக்கும் போறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத யோசிக்கணும். ஏன்னா நம்மை சுற்றிலும் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு வீடியோ கேம் எடுத்தீங்கன்னா அதுல முழுக்க வந்து வன்முறை தொடர்பான கேம்ஸ் தான் அதிகமாக இருக்கிறது. திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த கேம்ஸ் மாதிரியே தான் வந்து சண்டை காட்சிகள், கொலை காட்சிகள் எல்லாம் வந்து வரவதை பார்க்கிறோம். அதனாலதான் எப்பயாவது ஒரு தடவை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோ 3P கட்சியோ வந்தா மக்கள் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு திரைப்படங்கள் ஓடுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து வெறுப்பு கூட்டக்கூடிய விதத்துல வந்து யாரை பார்த்தாலும் ஒரு பேப்பர் எடுத்து அவங்க பாட்டுக்கு மூக்கில் மூந்து பான்ஸ் போட போறாங்களே முழுக்க வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து பயன்படுத்துவது, வெட்டு குத்து கொலை வன்முறை இப்படியான விஷயங்களே அதிகமாக தெரியக்கூடிய ஒரு சூழல்ல மாணவர்கள் அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனா வந்து பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வந்து மாரல் சயின்ஸ் அப்புறம் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அவர்கள் வந்து உயர்கல்வி கற்பதற்கு நான் முதல்வன் திட்டம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே தமிழ்நாடு அரசு வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு வன்முறை எண்ணம், ஒரு சாதாரண ஒரு விஷயம், தங்கள் வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவியோட பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு கொலை அளவுக்கு இந்த மாணவர்கள் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நாங்க வந்து வளர்ந்துட்டோம், 2 இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், புதுடெல்லியில மட்டும் எங்களுக்கு வந்து புட்டுக்குச்சு, மற்றபடி 2 இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்கோம், காங்கிரஸோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக ஏன் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்குது வளர்க்கிறதுன்னு சொன்னா இந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை தான் காரணம். ஏன்னா வந்து பாஜகங்கிறது ரொம்ப ஆபத்தானது, அது மதச்சார்பின்மைக்கு ஊறு விளைவிக்கிறது, வகுப்புவாதத்தை தூண்டுகிறது, சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது, தலித் மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தொருமித்த ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவது, அதன் மூலம் தொடர் வெற்றிகளை பெற்றுத் தருவது அப்படிங்கிறது இயல்பானதாக இருக்கும். தமிழ்நாட்டில் 2017 இருந்து தொடர்ச்சியாக 8 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பேர் தான் இந்தியா கூட்டணி வச்சிருக்காங்களே தவிர அது இந்த பார்த்திபன் படம் மாதிரி இங்கு மீன்கள் விற்கப்படும்ங்கிற மாதிரி ஒவ்வொன்றாக விலையை கொண்டே போவதை நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியுமே வந்து தாங்கள் வந்து ஒரு காலத்துல வந்து இந்தியாவை நீண்ட காலம் ஆண்ட கட்சிங்கிற ஒரு பெரிய மனோபாவத்தை வந்து விலகி எல்லா கட்சிகளையும் அனுசரிக்க வேண்டிய ஒரு தாராளமான மனப்பான்மை அவங்களுக்கு அது வேணும். ஏன்னா சமயங்களை மாநில தேர்தல் நடக்கிறப்ப உனக்கு சீட்டு தர மாட்டேன், எனக்கு சீட்டு தர மாட்டேங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குமே வந்து விடுகிறது. அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் அல்லது மம்தா பானர்ஜி போன்றவர்கள் இன்னைக்கு இந்தியாங்கிறது ஒரு அபாயத்தில் சிக்கி இருக்கிறது, ஒரு பன்முகத்தன்மைங்கிறது பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை வெறுமனே தனியாளாக நின்று வீழ்த்த முடியாது. ஏதோ ஒரு மாநிலம் 2 மாநிலத்தில் ஜெயிக்கலாமே தவிர இந்தியா முழுக்க தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் வகுப்புவாதத்தை எதிர்க்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் ஒரு அணியில் திரள வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் சில விட்டுக் கொடுப்புகளை எல்லாருமே நிகழ்த்தி எல்லாமே வந்து ஒரு கூட்டணியில வந்து எல்லாமே வந்து ஹாப்பியாவே ஒரு கூட்டணிகள் அமையாது. சில விட்டுக் கொடுப்புகள், சில தியாகங்கள், சில பிரச்சனைகள், உரசல்கள், கொள்கை மாறுபாடுகள் எல்லாமே சேர்ந்துதான் ஒரு கூட்டணியில இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலை இதையெல்லாம் சேர்த்து கணக்கில் எடுத்து ஓரணியாக திரளக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே வந்து சீர்குலைகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இதை வந்து சரி செய்ய வேண்டிய கடமை உண்மையில காங்கிரஸுக்கு இருக்கு. காங்கிரஸும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு ஒரு பொது எதிரி இருக்கிறார், அந்த பொது எதிரியை வீழ்த்த வேண்டியது அவசியம்ங்கிற ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை வந்து இந்தியா முழுக்க அமைக்க வேண்டியதுங்கிறது மிக மிக முக்கியம். ஆனால் அந்த கடமையிலிருந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகிறதோ அப்படிங்கிற வருத்தம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. டெல்லியா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், பல மாநிலங்கள்ல காங்கிரஸுக்கும் அதே கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்குமான முட்டல் மோதல்கள் தான் தொடருது. விட்டு கொடுத்து போகல அப்படின்ட்டு சொன்னீங்க. ஆனா பீகார்ல வந்து முழுமையா விட்டு கொடுத்து இணைஞ்சு தேர்தலை வந்து சந்திக்க போறாங்க. இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல தேர்தல் நடக்க போகுது. அதுல வந்து ஜேடியு, தேஜஸ்வி யாதவ் ஜேடியுவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்கு. இப்பயே வந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே வந்து ஜேடியுவை சேர்ந்து காங்கிரஸ் வந்து தீவிரமா பாஜகவுக்கு எதிர் அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
ஜேடியும் காங்கிரஸும் எப்படி கூட்டணி வச்சாங்களோ அதே மாதிரி பாஜக பீகார்ல தேர்தல் ஆணையத்தோட வழக்கம் போல கூட்டணி அமைச்சு வந்து இந்த நடக்க போற தேர்தல் வந்து தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்ள போறோம் அப்படின்ட்டு ஒரு புது ஐட்டத்தை இறக்கியிருக்காங்க. அது என்னன்னாக்க, அதாவது அவங்க ஒரு ஆப்ஷன் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இப்ப பீகார்ல பெரும்பாலும் வந்து புலம்பெயர்ப்பு தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கோவிட் டைம்லாம் பார்த்தோம், கொத்து கொத்தா தமிழ்நாட்டில இருந்து நடந்து போனவங்க எல்லாம் பீகார் தொழிலாளர்கள் தான். அப்படி பீகார்ல இருக்க ஒருத்தர் வந்து திருச்சியிலயோ சென்னையிலயோ தமிழ்நாட்டிலயோ வேற மாநிலங்களையோ போய் செட்டில் ஆயிட்டாருன்னா அவர் எங்க செட்டில் ஆகியிருக்காரோ எங்க வீடு குடியிருக்காரோ அங்கதான் ஓட்டு போட முடியும். அவங்க சொந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கிற இடத்துல ஓட்டு போட முடியாது. இதனால வந்து இரட்டை வாக்குரிமைன்னு சொல்லி பிரச்சனைகள் வருது. அதை வந்து பீகார் தேர்தலை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட 20%, 2 கோடி பீகார் வாக்காளர்கள் வந்து இந்த தேர்தல் வந்து வாக்களிக்க முடியாது. 2 கோடி பேர் வந்து பீகார்ல இருந்து வெளி மாநிலங்களுக்கு போய் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் பீகாருக்கு வந்து வாக்களிக்க கூடாதுன்னா இது என்ன நியாயம்? இது நேரடியா வந்து தேர்தலே நடத்தாம பிஜேபி தான் ஜெயிச்சிச்சு, 2 கோடி பேர் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்குன்ட்டு போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சோ என்ன முடிவாக போகுது அப்படின்னு தெரியல. ஒரு புராண காலம்ங்கிறது திரும்பியும் வந்து நிகழ்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. நீங்க பேசின அதே பீகார்ல ஒரு கிராமத்துல முகுந்தினி சிங் யாதவ் அப்படிங்கிறவர் கதாகலட்சம் பண்ணியிருக்கிறாரு. கதாகலட்சம் செய்வதெல்லாம் பார்ப்பனர்களுடைய உரிமை, நீங்க வந்து சூத்திரர் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்பனர்கள் வந்து அவர் மேல வந்து கடுமையான தாக்குதல்களை நடத்திருக்கிறார்கள். தாக்குதல்னா வெறுமனே பேச்சில் வன்முறை கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம புராணங்களை பார்த்திருக்கோம், சம்புகன் தவம் இருக்கிறப்ப ராமர் வந்து சூத்திரர்களுக்கு வந்து தவம் இருப்பதற்கான உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சம்புகனுடைய தலையை வெட்டி எறிந்தார். அதே மாதிரி வந்து இவர் கர்ணன் வந்து ஏகலைவன் வந்து வில்வித்தை கத்துக்கணுங்கிறப்ப சூத்திரர்களுக்கு வந்து வில்வித்தை எல்லாம் கத்துக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி துரோணாச்சாரியார் வந்து சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் தூரத்துல வந்து அவர் வந்து வில்வித்தை கத்துக்கிறாரு. காணிக்கையாக என்ன வேணுங்கிறப்ப வந்து கட்டைவரல காணிக்கையா கேட்டாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறது. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யாதவர்கள்லாம் சேர்ந்து இந்த கிராமத்துக்குள் பார்ப்பனர்கள் நுழையக்கூடாது, பார்ப்பனர்கள் நுழைய தடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலேயே அயோத்திதாச பண்டிதர் ஞாபகத்துக்கு இருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் அவருடைய எழுத்துக்கள் எழுதுறப்ப என்ன சொல்லுவார்னா, பார்ப்பனர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையில ஒரு நீண்ட கால ஒரு பகைமைங்கிறது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்ப்பனர்கள் கடைபிடிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பறையர்கள் தான் உருவாக்கியது. அவர்கள் அறிவில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதையெல்லாம் வந்து அந்த கூட்டம் வந்து அபகரித்து விட்டது. அதனால வந்து அந்த பறையர்களுடைய தெருக்கள்ல பார்ப்பனர்கள் உள்ள வந்தா சாணியை கரைச்சி ஊட்டி ஒரு சட்டியை உடைச்சிருவாங்க, அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் எழுதுவார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு எதிர்கலாச்சாரம்ங்கிறது வந்து பார்ப்பனர்கள் மேலாதிக்கத்துக்கு எதிராக அவர் பொதுவாக பார்ப்பனர்கள் தான் மற்றவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த பார்ப்பனர்கள் தெருக்குள் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாதவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆக இந்திய சமூகங்கிறது ஜாதிய சமூகமாக இருக்கிறது. எவ்வளவோ வந்து சமூகத்துல அறிவியல் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட இன்னமும் சாதியம் என்பது ஒழியாத வரைக்கும் இந்தியா என்பது விடுதலை அடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறது புரிந்து கொள்வதற்கு இந்த பீகார் நமக்கு உதவி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஷோ அப்படிங்கிறனால உங்களுடைய கேள்விகளையுமே முன்வையுங்கள். தொடர்ச்சியாக உரையாடுவோம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்பு இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.